அதிமுக ஆட்சியில் 50 கோடி ரூபாய் நிலத்தை மிரட்டி வாங்கிக் கொண்டு பணம் கொடுக்காமல் ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பொன் சரஸ்வதி கணவர் பொன்னுசாமி போலீஸ் பிடியிலிருந்து தப்பியோடி தலைமறைவாகியுள்ளார். விசாரணைக்கு வந்த போலீசாரை ஏமாற்றி வீட்டின் பின்வழியாக சுவர் ஏறி குதித்து தப்பியது எப்படி? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியின் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர் பொன் சரஸ்வதி. இவரது கணவர் பொன்னுசாமி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். பேருந்து அதிபராகவும் உள்ளார். திருச்செங்கோடு ராஜீவ் நகரில் வசித்து வரும் இவர் பல வருடங்களாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலங்களை வாங்கி NPS நகர் என்ற பெயரில் பிளாட் போட்டு விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் சிலுவம்பட்டியை சேர்ந்தவர் எட்டிக்கண். இவர் கடந்த 1983ஆம் ஆண்டு காதப்பள்ளி கிராமத்தில் 5.82 ஏக்கர் நிலத்தை பழனியாண்டி என்பவரிடமிருந்து கிரயம் செய்துள்ளார். அதன் பிறகு 2023இல் திருச்செங்கோடு சீதாராம் பாளையத்தை சேர்ந்த முத்துச்சாமி என்பவரின் மனைவி சாந்தி பெயருக்கு எட்டிக்கண், அவரது மனைவி எட்டம்மாள், மகன் வேலுச்சாமி ஆகியோர் நாமக்கல் சார் பதிவாளர் அலுவலகம் மூலம் பவர் ஆஃப் அட்டர்னி செய்து கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் 5.82 ஏக்கரில் 8400 சதுர அடி நிலத்தை சாந்தி திருச்செங்கோடு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பொன் சரஸ்வதியின் கணவர் பொன்னுசாமிக்கு விற்பனை செய்துவிட்டார். சில மாதங்களில் சாந்தி இறந்துவிடவே அவர் பெயரில் எட்டிக்கண் பதிவு செய்த பவர் ஆஃப் அட்டர்னி ரத்தாகிவிட்டது. இதன் மூலம் மீண்டும் எட்டிக்கண் பெயருக்கு 5.82 ஏக்கர் நிலமும் திரும்ப வந்துவிட்டது. ஆனால் எட்டிக்கண், எட்டம்மாள், மகன் வேலுச்சாமி பெயரில் உள்ள அந்த நிலத்தை அதிமுக முன்னாள் எம்எல்ஏவின் கணவரான பொன்னுசாமி உண்மையான நில உரிமையாளர்களின் புகைப்படத்தை மாற்றி ஆள் மாறாட்டம் செய்து புதியதாக பவர் ஆஃப் அட்டர்னி பெற்று நாமக்கல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்புடைய 5.82 ஏக்கர் நிலத்தையும் பதிவு செய்து விட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த நிலத்தை வீட்டு மனைகளாக பிரித்து நாமக்கல் மாவட்ட நகர ஊரமைப்பு உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பதிவு செய்து DTCP உரிமம் பெற்றுள்ளார். நிலத்தின் உண்மையான உரிமையாளர்களான எட்டிக்கண், எட்டம்மாள், வேலுச்சாமி ஆகியோரின் வாழ்வு சான்றிதழ்கள் போலியாக தயார் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக தன்னிடம் கார் ஓட்டுநராக உள்ள சந்திரசேகரனுக்கு 7200 சதுர அடி நிலத்தை கொடுத்துள்ளதாகவும் தெரிகிறது. போலி ஆவணங்கள் மூலம் நிலம் பத்திரப்பதிவு மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் அதற்கு சார் பதிவாளர் உடந்தையாக இருந்ததாகவும் தங்கள் கைரேகை இல்லாமல் மோசடியாக 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை தயாரித்து உள்ளதாகவும் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் எட்டிக்கண், வேலுச்சாமி ஆகியோர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புகார் அளித்தனர். அதன் பேரில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கணவர் பொன்னுசாமி ஆள் மாறாட்டத்திற்கு உடந்தையாக செயல்பட்ட அனுராதா, சந்திரசேகரன், நந்தகுமார், பழனிசாமி, ஆவண எழுத்த ரவிக்குமார், முருகேசன், ரவிச்சந்திரன் ஆகிய 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவரை மாவட்ட பொருளாதார பிரிவு போலீசார் நேற்று கைது செய்ய அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். போலீசார் வருவதை கண்ட பொன்னுசாமி லுங்கி அணிந்திருப்பதால் வேறு உடை மாற்றிக்கொண்டு வருவதாக கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்று பின்புறம் வழியாக தப்பிச் சென்றுள்ளார். நீண்ட நேரமாக காத்திருந்த போலீசார் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து திரும்பி சென்றனர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பொன் சரஸ்வதியின் கணவர் பொன்னுசாமி அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் நெருங்கிய உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் அவரது பணம் ஏதும் பொன்னுசாமியின் ரியல் எஸ்டேட் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. பொன்னுசாமி பிடிபட்டால் அவரிடம் 50 கோடி ரூபாய் நில மோசடி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடன் உள்ள தொடர்பு குறித்து விசாரிப்பார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் பல அதிமுகவினர் பொன்னுசாமியின் ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளதால்
பொன்னுசாமியை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே 100 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரித்ததாக அளித்த புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கைதாகி நிபந்தனை ஜாமீனில் உள்ளார். இந்நிலையில் அதிமுக முன்னாள் MLAவின் கணவர் 50 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரித்ததாக கூறப்படும் சம்பவம் நாமக்கல் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.